Hello aspirants, welcome to our channel Way to Get Hope. நம்ம இன்னைக்கு February 12க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन. கட்டுடல் இந்தியா இயக்கத்தின் ஃபிட் இந்தியா மூவ்மெண்ட்டின் பிராண்ட் அம்பாசிடராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆப்ஷன் பார்க்கலாம். நரேந்திர குமார் யாதவ், அபூர்வ சந்திரா, அனில் குமார் லயோட்டி, கமலேஷ் யாதவ். இதற்கான ஆன்சர் நரேந்திர குமார் யாதவ். கட்டுடல் இந்தியா இயக்கம் ஃபிட் இந்தியா மூவ்மெண்ட்டின் அம்பாசிடராக நரேந்திர குமார் யாதவ் தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஃபிட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படின்றது என்னைக்கு தொடங்கப்பட்டதுன்னா ஆகஸ்ட் 29, 2019, 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதை தொடங்கி வைக்கப்பட்டிருக்கார். யாருன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள். இந்த இயக்கத்தோட நோக்கம் என்னன்னா, அன்றாட வாழ்வில் நம்ம உடற்பயிற்சி மேற்கொள்ளணும் மற்றும் விளையாட்டுகளை நம்ம வாழ்நாளில், அதாவது தினசரி வாழ்க்கையில் சேர்த்துக்கணும். இதன் மூலமாக நம்ம உடல் ஆரோக்கியமாகவும் நம்ம சுறுசுறுப்பான வாழ்க்கையும் அடைய முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் ஆகஸ்ட் 29 இதை இனாகிரேட் பண்ணியிருக்காங்கன்னா, அன்னைக்கு தான் தேசிய விளையாட்டு தினம், நேஷனல் கேம்ஸ் டே. ஸோ டெய்லி 30 நிமிஷத்துலேருந்து 60 நிமிஷம், 1 மணி நேரம் வரைக்கும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும், உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்றது தான். இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா, தலைமையகம் எங்கே இருக்குன்னா, நியூ டெல்லியில் தான் இருக்குது. ஸோ இதோட அம்பாசிடராக தான் நரேந்திர குமார் யாதவ் நியமிக்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின். சமீபத்தில் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றவர் யார்? ஆப்ஷன் பார்க்கலாம். சச்சின் டெண்டுல்கர், பிடி உஷா, நீரவ் குமார், மாரியப்பன். இதற்கான ஆன்சர் பிடி உஷா. இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவரான பிடி உஷா அவர்களுக்கு இந்த விருது வழங்கியிருக்காங்க. எஸ்ஜேஎஃப்ஐ மற்றும் டிஎஸ்ஜே அவர்கள் தான் இந்த விருதை வழங்கியிருக்காங்க. வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கியிருக்காங்க பிடி உஷா அவர்களுக்கு. பிசிசிஐ துணைத் தலைவரான ராஜீவ் சுக்லா, இந்திய துப்பாக்கி சுடுதல் ஜாம்பவானான ஜஸ்பால் ராணா ஆகியோர் இதில் கலந்து கொண்டுட்டு இருக்காங்க. இந்த விருதை பெறும் 5வது நபர் பிடி உஷா. நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த வடகிழக்கு மாநிலம் பழைய பென்ஷன் திட்டத்தை புதுப்பித்துள்ளது? ஆப்ஷன் பார்க்கலாம். அசாம், மேகாலயா, மணிப்பூர், சிக்கிம். இதற்கான ஆன்சர் சிக்கிம். ஃபர்ஸ்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் பழைய பென்ஷன் திட்டத்தை ரெஸ்யூம் பண்ணியிருக்காங்க. இது எதனால்னா, இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற போகுது சிக்கிமில். ஸோ அதுக்கு முன்னாடியே இதை அமல்படுத்துவதாக சொல்லியிருக்காங்க. சிக்கிமோட முதலமைச்சரான பிரேம் சிங் தமாங் அவர்கள். என்னையிலேருந்துன்னா ஏப்ரல் 1, 2006 அதுக்கடுத்து நியமிக்கப்பட்ட மாநில அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீட்டெடுப்பதாக அறிவித்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆடி மகா உற்சவ் தலைநகர் டெல்லியில் உள்ள எந்த மைதானத்தில் நடைபெறுகிறது? ஆப்ஷன் பார்க்கலாம். பிரகதி மைதானம், மேஜர் தயான்சந்த் தேசிய மைதானம், ரெட் ஃபோர்ட், டெல்லி சென்ட்ரல். இதற்கான ஆன்சர் மேஜர் தயான்சந்த் தேசிய மைதானம். புது டெல்லியில் இருக்கக்கூடிய மேஜர் தயான்சந்த் தேசிய மைதானத்தில் தான் ஆதி மகா உற்சவ் 2024 எனப்படும். இது என்னன்னா பழங்குடியினர்களோட திருவிழா. இதை குடியரசுத் தலைவர் தொடங்கி வச்சிருக்காங்க. என்னைக்குன்னா February 10, 2024 நடக்க போது. 10ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் இந்த விழா நடைபெறும். இந்தியாவில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பன்முகத்தன்மையை வெளிப்படுத்துவதன் நோக்கமாக தான் இந்த விழாவை கொண்டாடி வருகிறோம். இது எந்த அமைச்சகத்தின் கீழ் வருதுன்னா, பழங்குடியினர் சந்தைப்படுத்துதல் கூட்டமைப்பான ட்ரைஃபெட் ஆதி மகா உற்சவை ஏற்பாடு செய்துள்ளது. 10ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் இந்த விழா நடைபெறும். நெக்ஸ்ட் கொஸ்டின். சமீபத்தில் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் வட இந்தியாவின் முதல் மனித டிஎன்ஏ வங்கியை எந்த நிறுவனம் தொடங்கியுள்ளது? ஆப்ஷன் பார்க்கலாம். பனாரஸ் பல்கலைக்கழகம், எய்ம்ஸ் மருத்துவமனை, டெல்லி பல்கலைக்கழகம், ஐஐடி டெல்லி. இதுக்கான ஆன்சர் பனாரஸ் யூனிவர்சிட்டி, பனாரஸ் பல்கலைக்கழகம். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் தான் வட இந்தியாவோட முதல் மனித டிஎன்ஏ வங்கியை திறந்து வச்சிருக்காங்க. இது மேக் இன் இந்தியா கீழே தான் இது உருவாக்கப்பட்ட ஒரு தானியங்கி டிஎன்ஏ இயந்திரம். இந்த இயந்திரம் எங்கே இருக்குன்னா, ஞானேஸ்வர் ஆய்வகத்தில் தான் இந்த இயந்திரத்தை இருக்குது. இந்த இயந்திரம் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்து சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை உறுதி செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு உயிரியல் பொருட்களிலிருந்து டிஎன்ஏவை பிரித்தெடுக்கிறது. 30 நிமிஷத்தில் ½ an hourலே 32 மாதிரிகளை வெளியிடுகிறது.
நெக்ஸ்ட், இந்த முயற்சி எப்போ சொன்னாங்கன்னா மார்ச் 2023 நடைபெற்ற தனி பயனாக்கப்பட்ட மருத்துவம் குறித்த 3 நாள் மாநாட்டிலிருந்து உருவானது. அங்கு எஸ்டோனோவியால் ஈர்க்கப்பட்ட ஒரு மரபணு வங்கியை நிறுவ BHU தயாராக உள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட லூப்பஸ் என்ற சொல் பின்வருவனவற்றில் எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் பார்க்கலாம். ஆட்டோ இம்யூன் நோய், ஒரு புவியியல் உருவாக்கம், இஸ்ரோ மூலம் தொடங்கப்பட்ட செயற்கைக்கோள், இன்வேசிவ் பிளானட். இதற்கான ஆன்சர் ஆட்டோ இம்யூன் நோய். ஆட்டோ இம்யூன் டிசீஸ் தான் இந்த லூப்பஸ் அந்த நோய் பேர். இதை ரீசெண்டாக ஆஸ்திரேலியாவில் இருக்க ஆராய்ச்சியாளர்கள் இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க, குறைபாட்டிற்கான தீர்வை கண்டுபிடிச்சிருக்காங்க. லூப்பஸ் அப்படின்றது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு மண்டலம் மற்றும் அதில் இருக்க திசுக்களை தீங்கு விளைவிக்க தூண்டுகிறது இந்த லூப்பஸ் நோயானது. இது 15லேருந்து 45 வயசில் இருக்கவங்கள அட்டாக் பண்ணுது. இந்த நோயால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைய ஏற்படுகிறது. ஸோ இதனால் தோல், மூட்டுகள், ரத்தம் மற்றும் சிறுநீரகம் மற்றும் இதயம் போன்ற முக்கிய உறுப்புகளில் வீக்கம் ஏற்படுகிறது. இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இருந்தது. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக ஆஸ்திரேலியா ஆராய்ச்சியாளர்கள் இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் செய்திகளில் பார்த்த ஸ்டெய்னர் நேமா ஆடம்சி பின்வரும் எந்த இனத்தை சார்ந்தது? ஆப்ஷன் பார்க்கலாம். பட்டாம்பூச்சி, சிலந்தி, மீன், நூற்புழு. இது ஒரு புழு, நூற்புழு. ரிவர்ஸ்டைல் உள்ள கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டி விஞ்ஞானிகள் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. பூச்சி கட்டுப்பாட்டில் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டணியாய் வெளிப்படுத்துகிறார்கள். இது ஒரு புழு இனம். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 1 மில்லிமீட்டர், அதாவது முடியோட பாதி அளவு தான் இந்த புழுவோட சைஸே. மொத்தமாகவே ஒரு சிறிய புழு. இது என்ன பண்ணுதுன்னா விவசாய நிலத்தில் இருக்கக்கூடிய பூச்சிகளை அழிக்கும் திறன் கொண்டது. இதனால விவசாயத்தில் நம்ம பூச்சிக்கொல்லி போடுறோம் இல்லையா, அது இல்லாத தீர்வை இது உருவாக்குது. இந்த ஸ்டெர்னேமா அடாம்சி, இது ஸ்டெர்னேமா அப்படின்ற ஃபேமிலியை சார்ந்தது. 1920களில் இருந்து பூச்சிக்கொல்லிகள் இல்லாமல் பூச்சி ஒட்டினி கட்டுப்பாட்டுக்கு பெயர் பெற்ற ஸ்டெய்னர் நேமா குடும்பத்தை சேர்ந்தது. இந்த இனம் நன்மை பயக்கும் நோய்க்கிருமி பாக்டீரியாக்களை வெளியிடுவதன் மூலம் தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளை பாதிப்பில் இருந்து மற்றும் கொள்கிறது. அதை கொள்ளுது. அந்த பூச்சி இருக்கு இல்லையா, விவசாயத்தில் இருக்கக்கூடிய பூச்சிகளை கொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றது தான் இந்த ஸ்டெய்னேமா ஆடம்சி அப்படின்ற ஒரு நூற்புழு. சமீபத்தில் செய்திகளில் பார்த்த இரவிக்குளம் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் பார்க்கலாம். தமிழ்நாடு, கேரளா, ஒடிஷா, கர்நாடகா. இதற்கான ஆன்சர் கேரளா. கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இரவிக்குளம் நேஷனல் பார்க் நீலகிரி தாரின் கன்று ஈனும் பருவத்தை நிறைவு செல்கிறது. நீலகிரி தாருன்றது நம்ம தமிழ்நாட்டோட ஸ்டேட் அனிமல், மாநில விலங்கு. பல்வேறு தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் இந்த இரவிக்குளம் தேசிய பூங்காவில் இருக்குது. 1978 தான் நேஷனல் பூங்காவாக அறிவிக்கப்பட்டது. இது 97 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. இமயமலையின் தெற்கே மிக உயர்ந்த சிகரமான ஆனைமுடியை இந்த தேசிய பூங்காவில் தான் இருக்குது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி பூ இங்கே தான் பூக்குது. பல மலர்களுக்கு புகழ்பெற்ற இந்த பூங்கா கடுமையான பருவமழையை அனுபவிக்கிறது. பல்லுயிர் வளம் கொண்ட இது நீலகிரி தார், கவர், ஸ்லாத் பியர் போன்ற இனங்களை கொண்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அரிய பட்டாம்பூச்சி வகைகளும் இங்கே இருக்குது. உலகின் மிகப்பெரிய அந்து பூச்சியான அட்லஸ் அந்து பூச்சியும் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் செய்திகளில் பார்த்த மார்த்தாண்ட சூரியன் கோவில் எந்த மாநிலம் யூடியில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் பார்க்கலாம். லடாக், ராஜஸ்தான், ஜம்மு அண்ட் காஷ்மீர், மத்திய பிரதேசம். இதற்கான ஆன்சர் ஜம்மு அண்ட் காஷ்மீர். காஷ்மீர் பள்ளத்தாக்கில் அமைந்த அனந்த்நாக் அருகே உள்ளதான் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க மார்த்தாண்ட சூரியன் கோயில் அமைந்திருக்கு. இந்த கோயிலோட கடவுள் சூரியன். மார்த்தாண்ட் அப்படின்னா சான்ஸ்கிரிட்டில் சூரியன் அப்படின்னு அர்த்தம். இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை இதை பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இது ஒரு ஹிந்து கோயில். 8ஆம் நூற்றாண்டில் லலிதாதித்யா முக்தாப்பாவில் தான் இந்த கோயில் கட்டப்பட்டது. இது காஷ்மீரி, குப்தா, சீனம், காந்தாரம், ரோமன் மற்றும் கிரேக்க கட்டிடக்கலை பாணிகளை கலந்திருக்கு. இந்த கோயிலோட கட்டிடம் ஆர்கிடெக்சர்.
32,000 சதுர அடி பரப்பளவை கொண்ட இந்த கல் கோயிலில் 86 நெடு வரிசை முற்றமும் நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் கூடிய 60 அடி விமானமும் 84 சிறிய சன்னதிகளும் உள்ளன. சுல்தான் சிக்கந்தர் ஷா தான் இந்த 14ஆம் நூற்றாண்டில் இந்த கோயிலை இடித்ததாக கூறப்படுறது. நெக்ஸ்ட், சமீபத்தில் திருநங்கைகளுக்கு இலவச பேருந்து பயணத்தை அறிவித்த நகரம் எது? ஆப்ஷன் பார்க்கலாம். லக்னோ, இந்தூர், டெல்லி, ஜெய்ப்பூர். இதுக்கான ஆன்சர் டெல்லி. டெல்லி அரசாங்கம் திருநங்கைகளுக்கு இலவச பேருந்து பயணங்களை அறிமுகப்படுத்தியது. இந்த முடிவு அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது. இந்த நடவடிக்கையானது திருநங்கைகள் கட்டணமில்லா பயணத்தை எளிதாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டமானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.